நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். டேய் 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 இருடா மச்சான், சொன்னா கேளுடா, வந்துருடா ப்ளீஸ்டா. என்ன மச்சான் அதிசயமா இருக்கு? ஃபிகர்னாலே உனக்கு பிடிக்காது, அந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காம பாக்குற? ஜெய், ரோட்ல ஒருத்தி என்ன அரஞ்சான்னு சொன்னல, அது இவதான்டா. ஏய் ஷாலினி, ஹாஸ்பிட்டலுக்கு தானே? வா, வந்து வண்டியில் இரு. வா. இவங்க கூட இவ எதுக்கு போறா? என்ன ஷாலினி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன நடந்துச்சு? இல்ல டாக்டர், நேத்து ஒருத்தனை அடிச்சேன்னு சொன்னேன்ல. ஆமா, அவனை நான் இன்னைக்கு பார்த்தேன். பார்த்த உடனே பயமா போச்சு. அவ்வளவுதானே? நேத்து அவ்வளவு தைரியமா அவன் அடிச்ச, இப்ப எப்படி பயந்துட்டு இருக்க?
அது ஒரு வேகத்துல அடிச்சிட்டேன். இன்னைக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப பயமாயிடுச்சு. திரும்ப என்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ண வந்தான். என்ன சொல்ற? டிரைவர் மேடம். வண்டி திருப்புங்க. சரிங்க மேடம். வேணாம் டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ டாக்டர். சும்மா இரு. டிரைவர் வண்டி திருப்புங்க. சரிங்க மேடம். ஷாலினி இறங்கி வா. என்ன ஷாலினி, எங்க அவங்கெல்லாம்? இங்கதான் டாக்டர் இருந்தாங்க, இப்ப காணோம். என்ன ஷாலினி, அப்பவே சொல்லியிருந்தேன்னா அவங்க எல்லாம் செருப்பால் அடிச்சிருக்கலாம்ல. நீ வா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வேணாம் டாக்டர், வேண்டாம் டாக்டர், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம். என்ன ஷாலினி இது? இல்ல டாக்டர், நேத்து இந்த விஷயத்த வீட்டுல சொன்னதுனால அவங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இப்படி பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போறதுனாலதான் இந்த மாதிரி பொறுக்கி பசங்க எல்லாம் துளிர் விட்டு அலைறாங்க. இந்த பார் ஷாலினி, இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பிள்ளையோட லட்சணத்தை காமிச்சாதான் இவனுங்க எல்லாம் அடங்குவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது டாக்டர். இப்ப அப்படியெல்லாம் செய்ய போனா பிரச்சனை தான் பெருசாகும். எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் நான் பாத்துக்கிறேன். வேணாம் டாக்டர், திரும்பவும் அவன் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்ப பாத்துக்கலாம். ப்ளீஸ் டாக்டர். வாங்க டாக்டர், ஹாஸ்பிட்டல் போலாம். சரி, கார்ல இரு. சரி. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்கும் ஆண்டவன் இருக்கான், அவன் பாத்துப்பான். கற்பகம், யார் போன்ல? நம்ம ஜெயந்தி தாங்க. என்னவா? அமலாவுடைய புருஷன் ஜெயந்திய உள்ள வச்சே தீருவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கானா. ஷாலினிக்காக பார்த்த ஒரு நல்ல பையனை கல்யாணத்துக்கு முதல் நாள் கொன்னுட்டாங்கிற கோவமா இருக்கலாம். ஓஹோ, அப்போ நீங்க அந்த மகேஷுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? இங்க பாருமா, நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல, என்ன நடந்ததுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்னங்க? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வணக்கம் சாமி. என்னடா இவன், கொஞ்ச நாள் வீட்டு பக்கமே வராம இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கானே. அதுவும் நீங்க வெளியில கிளம்புற நேரத்துல நந்தி மாதிரி வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? நந்திங்கிற உண்மையை இப்போ நீ ஒத்துக்கிட்டியே. நான் நந்திதான், நான் நந்தியேதான். இந்த நந்தி காதுல நீங்க சொன்ன ரகசியம், அதான் உங்க பொண்ண பத்தின ரகசியம் இன்னும் பத்திரமா இந்த மண்டைக்குள்ளேயே இருக்கு. சும்மா எடுத்து வெளியில விட்டுருவா. மெய்யப்பா, நீ ஆவுன்னா இதே சொல்லி என்ன பயமுறுத்திட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. நல்லதுக்கு இல்லதான், ஆனா என்ன பண்றது, உங்க பொண்ணு நல்லதுக்காக பெத்த குழந்தைய பச்சை மண்ண தூக்கி என் கையில. மெய்யப்பா, தெரிஞ்ச விஷயத்தை நீ எதுக்கா மறுபடியும் பேசிட்டு இருக்க? இப்ப நீ எதுக்கா இங்க வந்த அதை சொல்லு. எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான் சாமி வந்திருக்கேன். வாங்க உட்காந்து பேசலாம், வாங்க.
அட வாங்க சாமி, உட்கார்ந்து பேசுவோண்ணா. வாங்க. என் பொண்டாட்டியோட அண்ணன் பையன் இருக்கானே, அதான் எல்லாரும் அடிச்சு மிரட்டி ஊற விட்டு துரத்தி விட்டாங்களே, அவனை போய் சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதான் இந்த வீட்டு பக்கம் வர முடியாம போச்சு. வணக்கம்மா. ஓ, ஒரு வணக்கம் வீண் வணக்கமா போயிடுச்சு. சாமி, என் பேரு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அதை காப்பாத்தணும்னா என் பொண்டாட்டியோட அண்ணன் பையனுக்கும் நம்ம ஷாலினிக்கும் கல்யாணம் நடக்கணும். எப்ப நடத்தலாம்? இல்ல ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை மறுபடியும் நடக்க விடாம செய்யணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் மனசுக்குள்ள இருக்கிற உண்மைகளை நான் வெளியில போட்டு உடைக்க வேண்டி வரும். மேயப்பா, நீ இங்க இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நீங்க தான் சாமி என் நிலைமை புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டியோட அண்ணன் பையனுக்கு ஷாலினிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா என் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கல, அப்புறம் யார் முகத்திலையும் என்னால முழிக்க முடியாது. அதனால ஷாலினிக்கும் கலைச்செல்வனுக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும். நடந்தே ஆகணும். அப்ப ஒண்ணு செய், காணாம போன ஷாலினிய கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வா, அப்புறமா இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காணாம போன ஷாலினிய கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வா, அப்புறமா இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்போம். என்ன, ஷாலினி காணாம போயிட்டாளா? என்ன என்கிட்ட கதை விடுறீங்களா? கதை இல்லை மேயப்பா, உண்மையிலேயே ஷாலினி காணாம போயிட்டேன். நம்ப மாட்டேன், இத நான் நம்ப மாட்டேன். நீ நம்பிதான் ஆகணும். என்ன, ஷாலினி காணாம போனது மகேஷ் வீட்டுல இருந்து. அதான் உண்மை மேயப்பா. அந்த பொண்ணு காணாம போனதுனால மகேஷ் மாமியார்னு கூட பார்க்காம அன்பரசன் கொலைக்கும் என் பொண்ணு ஜெயந்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான். இப்பதான் என் பொண்ணு ஜாமீன்ல வெளியில வந்திருக்கா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அப்போ ஷாலினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு அந்த வில்லேஜ் ஆபீசரை ஆள் வச்சு கொலை பண்ணது உங்க பொண்ணு தானா? ஏய், என் பொண்ணு யாரையும் கொலை பண்ணல. அப்ப யாரு கொலை பண்ணா? வயசான நீங்க தான் கொலை பண்ணீங்களா? ஏய், அவர்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அப்புறம் இந்த மாதிரி பேசினா நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுவீங்களா? பண்ணாலும் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு கொலைகார குடும்பமாச்சே. நான் ஒன்னும் சும்மா சொல்ல, உண்மையத்தான் சொல்றேன். சாமி மிலிட்டரியில இருக்கும்போது எத்தனை எதிரிகளை சுட்டு கொலை பண்ணிருப்பாரு. அந்த ரத்தம் தானே உங்க பொண்ணு உடம்புலயும் ஓடும். அதான் ஆளை வச்சு கொலை பண்ணிருக்காங்க. என்னங்க, அவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? நீங்க சும்மா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு மேயப்பா, இந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. ஜெயந்தி குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானம் பண்ண வேண்டியது கோர்ட். கோர்ட் தீர்மானம் பண்ணுதோ இல்லையோ, உங்க பொண்ணோட முடிவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், என் பொண்ணோட முடிவு சொல்றதுக்கு நீ யாரா? நானா? ஏமா இரு, நீ முதல்ல உள்ள போ. உள்ள. அம்மா, சாமி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏமா, நான் இல்ல, உங்க பொண்ணுதான். அதுவும் ஷாலினிக்கு. அதனாலதான் ஷாலினி இந்த ஊரை விட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. ஏன் சாமி, ஷாலினி எங்க இருக்கா, என்ன ஆச்சுன்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் மகேஷ் அவளை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம்.
கூடிய சீக்கிரம் அவ கிடைச்சிருவா. ஷாரனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு நான் தான் யமன். வரட்டுமா? ஐயோ, நம்மளை தேடி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டானே, இப்ப என்ன பண்றது? சிஸ்டர், இங்க ரேவதின்னு ஒரு நர்ஸ். ஆமா, நீங்க யாரு? ஏய் ஏய், ரேவதி எங்க இருக்கா? எங்க இருக்கா சொல்றீ? உள்ள இருக்கா. ஏய் நீ வாடா. மச்சான், எல்லா இடத்துலயும் தேட்டண்டா. இல்லடா. இங்க தானே வேலை செய்யறான்னு சொன்ன. ஆமா. சரி, அந்த பக்கம் போய் பாரு. சரி.